ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது 2 ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருத்தரை பாருங்க ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஒருத்தரை கைவிடப்படுமா. 2 பேர் வயல்ல இருக்காங்க. அந்த 2 பேர் பாருங்க ஜென்ஸு. ஒருவேளை அண்ணன் தம்பியான்னு தெரியல, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களான்னு தெரியல, இல்ல வேலை செய்யறாங்களா வயல்ல வந்துன்னு தெரியல. ஆனா 2 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டாராம், கைவிடப்படும்னு சொல்லி. இது ஆண்டவர் வருகையை குறித்து பற்றிய வசனம் தான் இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அடுத்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க 2 பெண்களை பாக்குறோம், இயந்திரத்துல அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண் எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒரு பெண் கைவிடப்படுவா. ஏங்க இது நடக்குது? இது அநியாயமா இல்லையா? ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஏங்க ஒருத்தரை எடுத்துக்கிறாரு ஆண்டவரோட வருகையில, ஒருத்தரை மட்டும் இந்த பூமியில கைவிடப்பட்டு போறோமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுக்கு உதாரணமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க நேசிச்ச உங்க அம்மா அப்பாவை நீங்க ஒருவேளை பாத்துக்கல அப்படின்னா, அவங்க சொத்து மட்டும் எப்படி அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க? அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? யாரு எந்த பிள்ளை நம்மளை நேசிக்கிறாங்களோ பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்தை தர ஆசைப்படுவாங்க. அப்படிதாங்க தேவனும். இது அவர் சுயநலமா நடக்கல. ஏன்னா தன்னுடைய பிள்ளை தன்னை ஏத்துக்கணும்னு ஒரு அம்மா அப்பா ஏத்துக்கிறது அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானங்க, ஒரு அன்பு தானங்க இது. ஏன்னா தன்னுடைய பிள்ளை தன்னை ஏத்துக்கல அப்படின்னும் போது எப்படிங்க அதை அந்த பெத்தவங்க அதை ஏத்துக்க முடியும்? தன்னை ஏத்துக்கிற பிள்ளைங்களுக்கு தான் சொத்தை கொடுக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறது இது நியாயமான விஷயம் தானே? அப்படிதான் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னா தேவனை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல 2 ராஜ்யம் நடக்குது இந்த பூமியில. ஒன்னு பிசாசனுடைய ராஜ்யம், இன்னொன்னு தேவனுடைய ராஜ்யம். இந்த பூமியில நமக்கு எதுக்காக டைம் இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்னொன்னு பாருங்க, பிசாசனுடைய ராஜ்யத்துல எதுக்காக நம்ம போகக்கூடாது அப்படின்னா, அது நரகத்துக்கு கொண்டு போற ஒரு வழி. அப்போ பிசாசானவனை ஏத்துக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையில இன்னைக்கு இந்த உலகத்துல பூமியில எல்லாருமே ஜாலியா இருக்க மாதிரி தான் இருக்கும். குடிக்கிறது ஜாலி தாங்க, எல்லாமே தவறுகளை பண்ணும்போது அது என்ஜாய்மெண்டா தான் இருக்கும். ஆனா தேவனோட ராஜ்யம் அப்படி இல்லைங்க. பரலோகத்துக்கு போற வழி இடுக்கமா இருக்கும்னு சொல்லி வேத வசனத்துல பாக்குறோம் இல்லையா? இடுக்கமா இருந்துச்சுன்னா எப்படி போவோங்க? உள்ள போய் நுழைஞ்சு அந்த இடத்துல போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதான் இடுக்கமான வழியில தான் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த பூமியில வாழும்போது ஆண்டவரை ஏத்துக்கிட்டும் கூட எனக்கு கஷ்டப்படுறோமே, எதுக்கு ஆண்டவரை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த பூமியில பரலோகத்துல ஒரு நிலையான வாழ்க்கையை நமக்காக தேவன் வச்சிருக்காரு. ஆனா இந்த பூமியில பிசாசானுடைய ராஜ்யத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, நித்திய வாழ்வை நம்ம அதை சுதந்திரிக்கிறத நம்ம விட்டுறது பாருங்க. எங்க இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த பூமியில வாழும்போதுதான். நீங்க தேர்ந்தெடுக்கிற விதத்துல தாங்க உங்க வாழ்க்கை இருக்கு. கைவிடப்படணுமா இல்ல தேவனோட ராஜ்யத்துல போகணுமான்னு முடிவெடுக்கிற ஒரு இடத்துல தேவன் உங்களை வச்சிருக்காரு. ஏன்னா நன்மை தீமைய அன்னைக்கு ஆதாம் இடத்துல முதல் மனுஷங்கிட்ட வச்சாரு. நன்மை எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த பூமியில பாருங்க பாவம் உள்ள வந்திருக்காது. ஆனா தீமைய அவன் எடுத்துக்கிட்டான். அதனாலதான் பாருங்க இன்னைக்கு இந்த பாவம் பிசாசு மூலமா உள்ள வந்துருச்சு. சர்பம் தோட்டத்துக்குள்ள ஏதேன் தோட்டத்துக்குள்ள போன மாதிரி இன்னைக்கு பாவம்ன்ற பிசாசு பாருங்க இந்த உலகத்துல எல்லார்கிட்டயும் வர காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மனுஷங்க இடம் கொடுக்கறதுனாலதான். ஆனா தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா, அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ 2 ராஜ்யம் இருக்கு. அந்த 2 ராஜ்யத்துல எந்த ராஜ்யத்தை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம கையில தாங்க இருக்கு. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு பாருங்க, இதோ நன்மையும் உங்ககிட்ட தான் இருக்கு, தீமையும் உங்ககிட்ட தான் இருக்கு, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்துல இருக்குன்றாரு. மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு, நீ எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மரணத்தை எடுக்க யாரும் விரும்ப மாட்டோம். ஜீவனை எடுக்க இயேசுவை அடைக்கலாமா? இன்னைக்கு இயேசுவை அழைத்து பாருங்க, நித்திய வாழ்வை சுதந்திரிக்க நாம இங்க இருந்து ஒரு அப்ளிகேஷனை போட போறோம். அதனால இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற விதம் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக பேர் ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே மண்டையில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல ஆண்டவரே 2 ராஜ்யம் இருக்கு. அதுல ஒரு ராஜ்யம் பிசாசானவன், இன்னொன்னு ஆண்டவருக்குரியதுன்னு நாங்க பார்க்கிறோம்.
அதுல ஒருத்தர் எடுத்துக்கொள்றாங்க அப்படின்னா, ஆண்டவரோட ராஜ்யத்துல இருக்கவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஒருத்தர கைவிடுறாங்கன்னா, பிசாசனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவன கைவிடப்படுறாங்க. ஆனா ஆண்டவரே, இந்த பூமியில வாடும் பொழுதே நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பி உம்மண்டையில் வந்து, நாங்க உம்முடைய ராஜ்யத்த சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய இருதயம் கல்லான இருதயத்த எடுத்து போட்டு சதையான இருதயமா மாத்துவேன்னு சொன்னீங்களே! இந்த நிகழ்ச்சிய பார்த்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறீங்க. அவர்கள ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்க. அவங்க நித்திய வாழ்வை பெறணும்னு விரும்புறீங்க. ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளலாமா? வேணாவா? இதனால எனக்கு என்ன லாபம்? அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட, நீங்க ஆண்டவரே இருதயத்துல ஆண்டவரே நீங்க போய் பேசுங்கப்பா. நீங்க இருள் நீங்க கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னது போல, ஆண்டவரே இருதயத்துல இருக்கிற இருள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாகட்டும். தேவனை அறிகிற அறிவே ஆண்டவரே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கீங்க. அப்பா, உங்களை அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவரே, பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். யார் எங்களுக்கு ஜீவனுள்ள தேவன்? யார் எங்களுக்கு எங்களை மீட்டெடுக்கிற இரட்சகர் என்று தெரியாம இருந்தோம். ஆனா இப்பொழுது எங்களுக்கு ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு நீர் ஒளியாய் வந்ததுனால, எங்களுக்கு இது நன்மை எது, தீமை எது என்று புரிய அறிவை கொடுத்திருக்கீங்க சுவாமி. நாங்கள் அதை புரிந்து கொண்டு, தேவனை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.